சின்ன வயதிலேயே அம்மா அப்பாவை இழந்தவர். அவருக்கு வழிகாட்டியாக இருந்தது ஒரு முதிய அமைச்சர் மட்டும். ஒரு நாள் அந்த அமைச்சர் இறக்கும் நேரத்தில் அரசரிடம் ஒரு மோதிரத்தை கொடுத்து சொன்னார், உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத பெரிய பிரச்சனை வந்தால் இந்த மோதிரத்தை திறந்து பார் என்று. அவ்வளவுதான். அமைச்சரும் இருந்தார். சில நாட்களில் அரசரின் நாட்டை எதிரிகள் சூழ்ந்தார்கள். பெரிய படை, கொடூரமான போர், நாடு அழிந்து போகும் நிலை. அரசர் உடைந்து போனார். இப்போ என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார். அந்த நேரத்தில் ஒருவர் நினைவுபடுத்தினார், அரசரே, அந்த முதிய அமைச்சர் கொடுத்த மோதிரம் ஞாபகம் இருக்கா என்று. உடனே அரசர் மோதிரத்தை திறந்தார். அதற்குள் ஒரு சிறிய காகிதம். அதில் ஒரே ஒரு வரி மட்டும், இதுவும் கடந்து போகும். அந்த ஒரு வரி அரசருக்கு புதிய உயிர் கொடுத்தது. அவர் தைரியம் பெற்றார், வீரர்களை கூட்டினார், போர் செய்தார், எதிரிகளை வென்றார். நாடு காப்பாற்றப்பட்டது. பின்னர் பெரிய வெற்றி கொண்டாட்டமே நடந்தது. அரசரே, அந்த மோதிரத்தை மீண்டும் திறந்து பாருங்கள் என்று. அரசர் திறந்தார். அதே வரி மீண்டும் கண்களில் பட்டது, இதுவும் கடந்து போகும். அப்பொழுதுதான் அரசருக்கு உண்மை புரிந்தது. துக்கம் மட்டும் கடந்து போவது இல்லை, சந்தோஷமும் கடந்து போகும். தோல்வியும் நிலையில்லை, வெற்றியும் நிலையில்லை. கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. நம் கையில் உண்மையாக இருப்பது இந்த நொடி மட்டும்தான். அதைத்தான் ஓஷோ சொல்கிறார், எது வந்தாலும் அதில் மூழ்கிறாதீர்கள், எது போனாலும் அதற்கு உடைந்து போகாதீர்கள். விழிப்புணர்வோடு இந்த நொடியில் வாழுங்கள். அதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று. தொடர்ந்து இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.